இந்தியை கட்டாயமாக்கின்ற நோக்கத்தோடு மறைமுகமாக சமஸ்கிருதத்தை நுழைப்பதற்காக ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தேசிய கல்விக் கொள்கைக்கு கையெழுத்திடவில்லை என்றால் தமிழ்நாட்டுக்கு கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய நிதியை தர மறுக்கிறேன் என்று ஆணவத்தோடு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் பேசியிருக்கிறார். அதை கண்டித்து கடந்த 25ஆம் தேதி அன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் 68 இடங்களில் நாடு தழுவிய மாபெரும் போர்க்களத்தை மாணவர் அமைப்புகள் ஒன்று கூடி நடத்தி காட்டியிருக்கிறது. இன்றைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய ஐஐடி நிறுவனத்திற்கு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் வருவதாக அறிவிப்பு இருந்தது. மாணவர்களுடைய போராட்டம் பெரும் எழுச்சி மிகுந்ததாய், தன்னெழுச்சி கொண்டதாய் இன்றைக்கு உருவாகி இருக்கிறதை உணர்ந்திருக்கிறார்கள். இந்த போராட்டம் இன்னும் ஓயப்போவதில்லை என்பதை ஒன்றிய பாஜக அரசு சற்று உணர தொடங்கி இருப்பதாக நான் கருதுகிறேன். அதனால்தான் தர்மேந்திர பிரதான் அவர்கள் சென்னைக்கு வர வேண்டியவர் வராமல் தவிர்த்திருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். அவருக்கு இணை அமைச்சராக இருக்கக்கூடியவரை இன்றைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அவர் இங்கே இன்றைக்கு ஐஐடி நிறுவனத்தில் நடைபெறுகிற ஒரு நிகழ்வுக்கு வந்திருக்கிறார். அவருடைய வருகையை முழுவதுமாக தமிழ்நாடு மாணவர் அமைப்புகள் கண்டிக்கிறது, எதிர்க்கிறது. வெளியே போ, தமிழ்நாட்டை விட்டு வெளியே போ என்று சொல்கிற வகையில் கருப்பு கொடி போராட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்தினோட நோக்கம் ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து நடத்துகிற அத்துமீறல், ஆணவத்தன்மை, மொழி திணிப்பு, இந்த சர்வாதிகாரத்தன்மையை எதிர்த்துத்தான் இந்த கூட்டமைப்புகள் இன்றைக்கு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய நிதியினை ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிதி அது. இது ஒன்றும் இன்றைக்கோ நேற்றைக்கோ தொடங்கிய அந்த நிதி பங்கீடு அல்ல. இது ஏற்கனவே ஒப்புக்கொண்ட துறைக்கு வழங்கப்பட வேண்டியது, ஒப்புக்கொண்ட திட்டத்திற்கு வழங்கப்பட வேண்டியதையே தடுத்து நிறுத்துவேன் என்று சொல்கிற ஆணவ போக்கத்தை எங்கிருந்து அவர்கள் பெற்றார்கள்? இந்த ஆணவம் எங்கிருந்து வருகிறது? நாக்பூரிலிருந்து வருகிறதா? ஆர்எஸ்எஸ் சொல்லி பேசுகிறார்களா? எனவே இந்த போர்க்களத்தை முடித்து வைக்கின்ற ஒரு வாய்ப்பாக ஒன்றிய பாஜக அரசிடம் இருக்கிறது. மொழி திணிப்பு என்ற பெயரால் இந்தியை எதற்காக நாங்கள் கல்வி படிக்க வேண்டும்? உத்தரப்பிரதேசத்தில் வாழக்கூடியவர்கள் இந்தியை மட்டும் படிக்கிறாங்க, அவங்களுக்கு மும்மொழி கொள்கை கிடையாது. பீகாரில் இருக்கவங்களுக்கு மும்மொழி கொள்கை கிடையாது. எங்களுக்கு எதுக்கு அப்போ இந்தி? எங்களுக்கு மட்டும் எதுக்கு மும்மொழி கொள்கை? உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஒரு தமிழை படின்னு சொன்னால் எப்படி திணிப்போ அப்படி தான் தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் மீது இந்தியை படிக்க வேண்டும் என்று சொல்வதும் திணிப்பு. அது ஒவ்வாது, ஏற்றுக்கொள்ளாதது. விரும்புகிறவர்கள் படிப்பது என்பது வேறு. விரும்புகிறவர்கள் எந்த உடையும் உடுத்தலாம், எந்த மதத்தையும் பின்பற்றலாம், எந்த உணவும் ஏற்றுக்கொள்ளலாம். விரும்பாததை திணிப்பது என்பது தவறானது. அந்த ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையைத்தான் இன்றைக்கு மொழியிலும் நாங்கள் உரிமையோடு இங்கே போராடி கொண்டு இருக்கிறோம். மொழி சமத்துவம் வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமானது. மொழி சமத்துவம் இந்த இந்திய ஒன்றியத்தில் எல்லா மாநிலத்து மக்களுக்கும், எல்லா மொழி பேசுகிற மக்களுக்கும் உண்டு. அதை தடுக்கவும் அதை பறிக்கவும் நினைக்கிற ஒன்றிய பாஜக அரசுக்கு இந்த கண்டனம் எதிரொலிக்கும். மிக முக்கியமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருப்பதைப் போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தி எழுத்துக்கள் அடிக்கப்படுமே ஆனால் எப்படி இந்தி தெரிந்தவர்கள் வட மாநிலத்தவர்கள் வந்தால் தெரிந்து கொள்வது என்று கேள்வி எழுப்பிய பொழுது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வட மாநிலங்களுக்கு போனால் எப்படி அவர்கள் வழியை தெரிந்து கொள்கிறார்கள், எப்படி அவர்கள் வேண்டியதை கேட்டு பெற்றுக்கொள்கிறார்களோ அப்படியே வடநாட்டவர்களும் இங்கே கேட்டு தெரிந்து கொள்ளட்டும் என்ற முழக்கம் தொடங்கி இருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு போர்க்களத்திற்கு, புரட்சிக்கு மாற்றுகிற சூழலை ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து செய்கிறது. இதை இன்றைக்கு கண்டித்திருக்கிறோம் என்று சொன்னால் இந்த கண்டனம் ஏதோ இன்றைய ஒரு நாளோடு முடிய போவதல்ல. இது தொடர் போராட்டமாக இருக்க போகிறது. தமிழ்நாடு போராடும், தமிழ் மொழியை காக்கின்ற இந்த போர்க்களத்தில், தமிழர்கள் உரிமையை காக்கின்ற இந்த போர்க்களத்தில் நாங்கள் முன்கள படை வீரர்களாக இந்த மாணவர் அமைப்புகள் ஒன்றாக இருந்து போராட தொடங்கியிருக்கிறோம். 1965 ஏற்பட்ட அந்த மாணவர் போராட்ட களத்தை போல இன்றைக்கு தொடங்கி இருக்கக்கூடிய இந்த போராட்ட களம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மூலை முடுக்கெல்லாம் தொடங்கி இருக்கிறது. அன்றைக்கு இந்த ஊடகங்கள் இல்லாத காலகட்டம் என்பதனால் தமிழ்நாட்டில் மட்டுமே இருந்த அந்த போர்க்குளம், இந்த போர்க்களம் எப்படி மாறி இருக்கிறது என்றால் இன்றைக்கு பஞ்சாபுக்கு வருகிறது, கர்நாடகாவுக்கு தொடங்கி இருக்கிறது, தெலுங்கானா, ஆந்திரா, கேரளா என்று தொடங்கி இருக்கிறது. வட மாநிலங்களும் அவர்கள் மொழி முக்கியம் என்பதை உணர தொடங்குகிற காலம் வருகிற பொழுது நிச்சயம் வருகிற நேரத்தில் இது போன்ற சர்வாதிகாரிகள் நாட்டை ஆள்வதற்கு இருக்க மாட்டார்கள் என்பதைத்தான் இது எடுத்துரைக்கும். இந்த போராட்டம் வெல்லும்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.